அன்பிற்கினிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இயல் 3க்கான மிகவும் மெல்ல கற்போர் நெடுவினா. டீச்சர்ஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மாணவர்கள் யார் பார்த்துருந்தாலும் சரி, இந்த மெல்ல கற்போர் நெடுவினா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வினாவுக்கும் 10 லைன் 10 லைன். அதாவது 10 வரிகள் மட்டும் தான் நாம குடுத்துருப்போம். அதிலேயே அந்த பாடத்துடைய கன்டென்ட், அந்த கேள்விக்கான முக்கிய கருத்துக்கள்லாம் அடங்கியிருக்கும். டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 4லிருந்து 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ மாணவர்களே, இந்த 10 லைன் இந்த 10 லைன வந்து நீங்க படிச்சுக்கிட்டா போதும். நீங்க ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய மாணவரா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்க படிக்கவே இல்ல அப்படின்னாலும் சரி, இந்த நெடுவினாக்கள் நீங்க படிச்சுக்கோங்க. அதே மாரி தொடர்ந்து உங்களுடைய இந்த வலைதளத்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன் அழுத்தி, ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் குடுத்துருங்க. நம்ம டெய்லி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், கற்றல், கற்பித்தல் சார்ந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு அரையாண்டு டைம் டேபிள் வந்துருச்சு. அதற்கான ஸ்டடி பிளானும் பார்த்துரலாம். இப்போ இந்த 3வது இயல்ல இந்த மெல்ல கற்போர் நடுவினால என்னென்ன கேள்விகள் இருக்குது? இதுல முக்கியமான கேள்வி என்ன? எது ரொம்பவும் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற வினாவ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் குடுத்துருங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா வந்து அந்த லைக் பட்டன் மட்டும் தட்ட மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தான் தெரியல. அ உங்களுக்கு இந்த காணொளி பிடிக்குதா, பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சா அத லைக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான அடுத்த என்ன காணொளி தேவைப்படும், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கங்கிறத பார்த்துட்டு, நான் அதுக்குண்டான காணொளிகள்லாம் ரெடி பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். அத ஒண்ண மட்டும் செய்யுங்க. ஆசிரியர்கள் தங்களுடைய வகுப்பு வாட்ஸ்அப் குழுக்கள இந்த காணொளிய நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பேன். அ ஓகே. இப்ப நான் வளவளன்னு பேசிக்க விரும்பல. டைரக்ட்டா 3வது இயல பார்த்துரலாம். 3வது இயல்ல என்ன முக்கியமான 3 கேள்விகள், நெடுவினா கேள்விகள் இருக்குது. அதுல மிகவும் முக்கியமானது எது அப்படிங்கிறத காணொளில பார்த்துரலாம். வாங்க போயிடலாம். அன்பிற்கினிய மாணவர்களே, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இயல் 3 கூட்டாஞ்சோறு பண்பாடு. இந்த பொருண்மையில என்னென்ன பாடங்கள் நமக்கு குடுத்துருக்காங்கங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பாருங்க. உரைநடையில விருந்து போற்றுதும், செய்யுள்ல காசி காண்டம், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், துணைப்பாடத்துல கோபல்லபுரத்து மக்கள், இலக்கணத்துல தொகைநிலைத் தொடர்கள், அப்புறம் திருக்குறள். ஸோ இந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா, காசி காண்டமும், திருக்குறளும் மனப்பாட செய்யுள் மற்றும் மனப்பாட குறள் இருக்குது. இத 2யும் நல்லா பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய கற்றல் விளைவுகள், கற்றல், கற்பித்தல் சார்ந்த காணொளிகள பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, www.kalviviதைகள்.com, www.tamilviதை.com இந்த 2 வலைதளத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இந்த 4 பாடம். இதற்கான எத்தனை நெடுவினாக்கள் இருக்குது? 3 நெடுவினா இருக்குது. 3 நெடுவினாலும் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நெடுவினா ஒண்ணு இதுல இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வினாத்தாள்கள் பார்க்கும்போது கடைசியா சொல்றேன். திறன் அறிவோம். மெல்ல கற்கும் மாணவர்கள் அனைவரும் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 1 மார்க்ஸ நல்லா படிச்சுக்கோங்க. 7 1 மார்க்ல கண்டிப்பா உங்களுக்கு 7 1 மார்க்காவது வந்துரும் புக்ல. புக்ல இருக்கிற 1 மார்க், 7 1 மார்க் அப்படி இல்லன்னா 6 1 மார்க்காவது வந்துரும். குறைஞ்சபட்சம் 5ஆவது வச்சுக்கோங்க. ஸோ நீங்க 35 1 மார்க் நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 5 மார்க் கேரண்டியா பாக்கெட்ல இருக்குது. அத நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம நெடுவினா பார்த்துடலாம். நெடுவினால பார்த்தீங்கன்னா 3 நெடுவினா குடுத்துருக்காங்க. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விவரிக்க, அதாவது விளக்குக. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் புதுசா தெரிகிறது இந்த கேள்வி. 2வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை எனக்கு விவரித்து எழுதுக. சரி, இந்த நெடுவினாக்கள் எந்தெந்த வினா எண்ல வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வினா எண் 43ல வரலாம். அதே அன்னமையா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இதான் சொன்னேன். இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பப்ளிக்ல
பல தடவை கேட்டுக்கிறாங்க. அதனால இந்த ஒரு கேள்விய நல்லா படிச்சு மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க. இத வந்து நீங்க மெமரைஸ் பண்றத விட, அந்த நிகழ்வ கண்ணு முன்ன கொண்டு வந்துட்டீங்கன்னா, நம்ம அப்படியே எழுதிடலாம். சரி, இதுக்கான வினா எண் பார்த்தீங்கன்னா 44 விரிவான நெட்டு வினா பகுதியில இந்த கேள்வி 44வதுல வரும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் இல்லத்துக்கு வந்த ஒருவருக்கு நீங்கள் செய்த விருந்துகளை அழகுற விவரித்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்துல வரலாம். 43லயும் வரலாம். அதே சமயம் 45லயும் வரலாம். ஸோ இது வந்து 2 விதமான ஆப்ஷன்ல இருக்குது. அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 45வது கேள்வியில வரலாம். ஆனா இது வந்து 44ல தான் வரும். இது மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இந்த கேள்வி மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. வரக்கூடிய அரையாண்டு தேர்வில் கூட இது இடம்பெறத்துக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். சரி, இதுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஒவ்வொரு வினாவுக்கும் 10 லைன் கொடுத்துக்கிறோம். இந்த 10 லைன்லேயே இந்த பாடத்துடைய முழு கண்டென்ட், இந்த கேள்விக்கான மைய கருத்து எல்லாமே அதில் அடங்கிடும். 10 லைன் நம்மளால் படிக்க முடியாதா? முடியும். உங்களால் முடியும். உங்களால் மட்டும்தான் முடியும். சரி, பார்த்துருவோம் வாங்க. பாருங்க, இயல் 3 நெடுவினாக்கள். மிகவும் மெல்ல கற்குமானதற்கான ஒரு எளிய வழிகாட்டி உங்களுடைய இளந்தமிழ் சார்பாக கல்விதைகள் மற்றும் தமிழ் விதை வலைதளங்கள் பகிர்ந்துகிறது. பாருங்க, நான் சொன்ன மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க்காவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டாபிக் இருக்குது. ஒரு சில இதில் 4 டாபிக் வரலாம், 3 டாபிக் வரலாம். எது எப்படியோ இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் ஒன்னொன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் அல்லது 2 லைன் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, சங்க கால தமிழர்கள் விருந்தினர் அன்புடன் வரவேற்ற நல்ல மக்கள் அவர்கள் விருந்தோம்பல் கட்டுரையில் காணலாம். விருந்தினர்னா யாரு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. புதிதாக வரும் மனிதர்கள். நீங்கள் விருந்தினர் என்றால் புதிதாக வரும் மனிதர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா புதிதாக வரும் மனிதர்கள்னு போட்டுருங்க. மகிழ்ச்சியாக வரவேற்றனர். ஸோ இன்னமும் இதை வந்து இந்த பிளாக் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டடி மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அப்புறம் விளக்கமாக சொல்கிறேன். இது அந்த பிளாக் ஸ்டடி மெத்தட் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தமிழர் மரபு, அதில் வந்து ஒரு 2 பாயிண்ட். அடுத்து தனித்து உண்ணாமை, அதில் இருந்து ஒரு 2 பாயிண்ட். அல்லிலும் விருந்து ஒரே பாயிண்ட். இன்மையிலும் விருந்து 2 பாயிண்ட். விருந்து எதிர்கொள்ளுதல் 1 பாயிண்ட். முடிவுரை 2 பாயிண்ட். சும்மா இல்லை, இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு 2 லைனாக கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதலாம். இதுலேயுமே ஷார்ட் அவுட் பண்ணி கூட நீங்கள் எழுத உங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. இதே ஷார்ட் அவுட் தான். இதுக்கும் இன்னும் ஷார்ட் அவுட் வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லைன் கொண்ட ஒரு நெடுவினா. கண்டிப்பாக உங்களுக்கு 4 முதல் 5 மதிப்பெண்கள் வரைக்கும் கிடைக்கும். அடுத்து பாருங்க, அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டமும் உங்களுக்கு 5 தான் பாருங்க. 1, 2, 3, 4 சாரி. முன்னுரை, தேசாந்திரி, கருணை அன்னமையா, முடிவுரை. அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. பாருங்க, முன்னுரையில் 2 லைனு, தேசாந்திரியில் ஒரு 3 லைனு, கருணை அன்னமையால் ஒரு 3 லைனு, முடிவுரையில் ஒரு 2 லைன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமேவே உங்களுக்கு வந்து 10 லைனு. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக இருக்குது. இந்த கேள்வி பார்த்தோன்னா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் முடியும் தானே? கண்டிப்பாக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி படிங்க. நம்மளுடைய எல்லா கேள்வியும் நம்ம படிச்சிடலாம். இதில் முக்கியமான கேள்விலாம் அப்போ நான் நோட் பண்ணி சொல்கிறேன். இது முக்கியமான கேள்வி தான், இந்த கோபாலபுரத்து மக்கள். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் பார்த்தீங்கன்னா முன்னுரை முடிவுரை கிடையாது. நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அதாவது வரவேற்கிறது, ஃபஸ்ட்டு வரவேற்கிறது, 2வது சாப்பாடு போடுறது, 3வது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி காட்டுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு விருந்து, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகிறது. ஸோ இதுதான் ஒரு 5 நிகழ்வை நான் வச்சுக்கிட்டு இங்கே எழுதிக்கிறேன். பாருங்கள், வரவேற்பு என்ன பண்ணோம் 2 பாயிண்ட்டு,
விருந்து உபசரிப்பு, அதாவது சாப்பாடு பரிமாறுறது இல்லையா? அததான் விருந்து உபசரிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு 2 பாயிண்ட்டு. அடுத்து பாருங்க நகர் வளம் அப்படின்றத நம்ம ஊர வந்து சுத்தி காட்டுறோம். அதில நல்ல சிறப்புகள வந்து சொல்றோம். இந்த ஊர்ல இருக்கிறதுனால இவ்வளோ சிறப்பா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்றது. அது ஒரு 2 பாயிண்ட்டு. அடுத்து இரவு விருந்து. இரவுல வந்து சாப்பாடு போடுறது. 3 வேளை சாப்பாடு போடுறோம். அத வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இரவு விருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறது. ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்ட மனசுல நிறுத்தி, அந்த 5 பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி குடுத்துக்கிறேன். மாணவர்களே இதுதான் மிகவும் மெல்ல கற்போருக்கான ஒரு எளிய வழிகாட்டி. நீங்க எழுத்து கூட்டி படிக்கிற மாரி இருந்தாலுமே சரி, கண்டிப்பா இத நீங்க படிச்சிருவீங்க. ஏன்னா, அவ்ளோ சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டு போறோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டாவது 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுல தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறணுங்கிற ஒரு நோக்கம் தான். அதனால நம்ம ஏற்கனவே கி அதாவது இதே உத்தலைப்புல நம்ம வந்து ஆ மீத்திரமானோருக்காக போட்டோம். இப்ப மிகவும் மெல்ல கற்போருக்கு அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா, அவங்களுக்கு தான் மெயினா நம்ம பார்க்கணுங்கிறதுனால குடுத்துக்கிறோம். தொடர்ந்து காணொளி பாருங்க. அடுத்த 4வது இயல் உங்களுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அது ஒண்ணு பண்ணிடுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கிறது. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க லைக் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால என்னாலயும் முடியும். அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைவலி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.